ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 தக்காளி பழம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா 4-5 பழம் கூட சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தக்காளி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சி வந்தோடனே அது கூட கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டோன்னு விட்டுடுங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவு வெங்காயம் வதங்கி வந்தோடனே இது கூட வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளி நீல வாக்கில் போட பிடிக்கலன்னா மிக்ஸி ஜாரில் கூட ஒரு சுற்றி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ நம்மளுக்கு வாயில் தட்டுப்படாது தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது கூட மிளகாத்தூள் கூட பச்சை மிளகாய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல இன்றைக்கி. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் இன்றைக்கி அதை சேர்த்துக்கல. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணலங்க நான் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருந்தாங்களா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. மூடி போட்டு இப்போது விட்டுருங்க. மூடி வச்சு தக்காளி பழம் வேகட்டன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் திறந்து கலரி கொடுத்துட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. தக்காளியிலேருந்து வந்த தண்ணியே தாங்க. நடுவில் இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கலந்து கொடுத்துட்டே இருங்க. லாஸ்ட்டில் இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்குங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே.